அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி. அதாவது அவசர பணத்தேவை. இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டியிருக்கிறேன். எனக்கு இப்போ அவசரமான பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை எனக்கு தரக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வாக்கியம் என்ன, அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் நிறைய இதை மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியிருக்கிறவங்க சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட்ஸு, ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் நான் பல முறை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது கைமேல் பலன் தரக்கூடியது. அதாவது ஜஸ்ட்டு ஒரு 24 மணி நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வாக்கியம். இதுவும் ஒரு ஸ்விட்ச் வேர்டு தாங்க. 2-3 ஸ்விட்ச் வேர்டை சேர்த்து நம்ம இந்த வாக்கியத்தை அமைத்திருக்கிறோம். ஸோ இது காலம் காலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வாக்கியம். அவசர பணத்தேவை, பண நெருக்கடியில் சிக்கலில் மாட்டியிருப்பவங்க. அதாவது எனக்கு பணம் வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, எனக்கு இடம்லாம் இருக்குது. ஆனால் தற்சமயம் என்கிட்ட கேஷாக ஒரு 10 லட்சம் நாளைக்கு வேணும் எனக்கு. ஏன்னா என்னோடய இடத்த விற்கிறதுக்கெலாம் லேட் ஆகும். இப்போ போய் நான் அவசரத்துக்கு விற்றேன்னா அதை கம்மியான அடிமாட்டு விலைக்கு தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு இப்போ யாராவது உதவணும், எப்படியாவது எனக்கு பணம் வரணும். அப்படி இல்லைன்னா லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, அந்த லோன் சாங்ஷன் ஆக மாட்டேங்குது. எனக்கு வீட்டு வேலைலாம் நான் ஆரம்பிச்சிட்டேன், அல்லது திருமண வேலை நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என் கையில் காசு இல்லை. பணம் வந்துடும், ஆனால் இப்போதைக்கு என் கையில் காசு இல்லை. அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கக்கூடிய ஒரு வாக்கியம்தான் இது. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பணம் வந்துடும், ஆனால் இப்போதைக்கு மிக அவசரமாக எனக்கு பணம் தேவை அப்படிங்கிறவங்க கட்டாயமாக இந்த முறையை நீங்கள் பின்பற்றலாம். ஏன்னா எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸுமே அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் போய் பதியும். அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தையே நமக்கு சாதகமாக மாற்றக்கூடும். அதனால் இதை நீங்கள் உச்சரிக்கவும் செய்யலாம், எழுதவும் செய்யலாம். எப்பொழுதுமே நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம உச்சரிப்பதை காட்டிலும் நீங்கள் அதற்கு எழுத்து வடிவம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது நல்லாவே வேலை செய்யும். அதனால தான் அந்த காலத்துலலாம் டைரி எழுதுகிற பழக்கம்லாம் வச்சுருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் என்னென்னா நான் செஞ்சேன் அப்படிங்கிறத டைரியில் எழுதி அதை நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணி, ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அந்த டைரி எழுதுகிற மெத்தடு நமக்கு பெரிதும் உதவுச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த முறை உங்களுக்கு முழு பலனை தரணும் அப்படின்னா நாம் சொல்லக்கூடியதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸு, ஸ்விட்ச் வேர்ட்ஸு, இதுக்கு எல்லாத்துக்கும் எந்த விதமான பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே தேவையில்லை. அதை மாதிரி எந்தவித விதிகளும் தேவையில்லை. நீங்கள் குளிச்சுட்டு தான் எழுதணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் தீட்டு காலங்களில் இருந்தாலும் இதை செய்யலாம், மாதவிடாய் காலங்களில் இதை நீங்கள் இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். சில வழிபாட்டுக்கு நம்ம வீட்டில் இருந்தால் தான் செய்யணும்னு சொல்லுவோம். ஆனால் இது நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேப்பர் பேனா மட்டும் போதும், நீங்கள் அதை செய்யலாம். நிச்சயமாக 24 மணி நேரத்தில் அது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதனால் இதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு அதை மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க, பொருளாதார சிக்கல், பயங்கரமான சிக்கல், வெளியில் வர்றதுக்கு வழி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்கங்க. அதே போல் நீங்கள் ஹால்லையோ பெட்ரூம்லேயோ எங்கே வேணாலும் உட்காந்து இதை நீங்கள் செய்யலாம். ஒன்றுமே தவறு கிடையாது. சரி, இதை செய்வதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தான் ரொம்ப ரொம்ப ஆப்டான நேரம்ங்க. ஒரு நாளில் நிறைய டைம் நமக்கு வருது, அந்த முகூர்த்தம் இந்த முகூர்த்தம்னு வருது. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நம்ம இதை செய்யும்போது அது நமக்கு முழு பலனை தரும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நீங்கள் காலையில் எழுந்து குளிக்கணும், முகம் கழுவணும், ப்ரஷ் பண்ணணும் அப்படின்லாம் கூட எந்த அவசியமும் தேவையில்லை. காலையில் எழுந்துருங்க. நீங்கள் டாய்லெட்லாம் போகிறதுனா போயிட்டு வந்துட்டு நீங்கள் இதை மட்டும், இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை மட்டும் வெறும் 21 முறை மட்டும் நீங்கள் ஒரு நாள் எழுதி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ஒரு அவசர பண தேவைன்னா
3 நாள் 4 நாள் நம்ம சொல்லுவோம்ல, அதனால் அந்த 3-4 நாட்களுக்குள்ளர உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிடும். அந்த 3-4 நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் காலை அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் 21 முறை இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை நீங்கள் எழுதினாலே போதும், நிச்சயமாக கைமேல் பலன் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. நீங்கள் எழுத வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த சென்டென்ஸ் வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப் 808 நவ் டன். டேப் 808 நவ் டன். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு தான் இதுவும். இது வந்து ஸ்விட்ச் வேர்டு ப்ளஸ் ஏஞ்சல் நம்பர் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. எப்பொழுதுமே நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்ஸ்லாம் எழுதுவோம் இல்லையா, 555, 333 அல்லது 369 மேனிஃபெஸ்டேஷன்லாம் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நோட்டை நீங்கள் வந்து நோட்டில் பேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே எழுதலாம். ஸோ நம்ம வந்து 21 நம்பர் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததும் அந்த 4:30 நேரத்தில் தூங்கி எழுந்ததும் இந்த நம்பர்ஸை போட்டுக்கிட்டு இதை வந்து நீங்கள் டேப் 808 நவ் டன். நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் நம்ம சொல்லும்போது நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் போய் தூங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. விளக்கேற்றி வச்சுட்டுலாம் திரும்பவும் போய் தூங்குறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. ஆனால் இதான் மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்லாம் நீங்கள் வந்து ஒரு 4:30க்கு எழுந்திருக்கிறீங்க, ஒரு 5 வரைக்கும் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுறீங்க, காட்சிப்படுத்தி பார்க்குறீங்க. அந்த பணம் உங்கள் கையில் வருவதை நீங்கள் வந்து காட்சிப்படுத்தி பார்க்குறீங்க. எந்த காரணத்துக்காக நீங்கள் பணம் கேட்டிங்களோ அந்த விஷயம் வந்து நடந்துடுச்சு, அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் போதுமானது. திரும்ப நீங்கள் 5 மணிக்கு போய் தூங்கிட்டு 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ கூட நீங்கள் எழுந்திருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டெக்னிக்கு, ஆனால் பவர்ஃபுல்லான டெக்னிக்குங்க. நீங்கள் நம்பி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு நாளில் எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த 2-3 நாட்கள் நீங்கள் இதை எழுதிக்கிட்டே இருக்கலாம். அந்த பணம் வர வரைக்கும், கேட்ட நபர்கிட்டேருந்து பணம் வர வரைக்கும், லோன் சேங்ஷன் ஆகிற வரைக்கும், யார்கிட்டேருந்து கேட்டிருக்கீங்களோ அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் இதை தாராளமாக எழுதலாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிமுறை இது. எந்த கலர் பேனானா பச்சை, சிகப்பு, நீலம் அந்த நிறத்தில் நீங்கள் எழுதலாம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நாங்கள் இதெல்லாம் எழுதிட்டு இந்த நோட்டை எங்கே வைக்கிறது, பேப்பர் எங்கே வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. நம்ம நிறைய ஸ்கிரிப்டிங் டெக்னிக் சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பீரோலையோ இல்லை உங்கள் வார்ட்ரோப்லேயோ கபோர்ட்லேயோ ஒரு பத்திரமான இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த முறை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு உத்வேகம் அளிக்கும். நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தப்ப இதை நான் எழுதி தான் நான் அதிலேருந்து வெளியில் வந்தேன், ஸோ நம்ம இப்போவும் மனம் தளராமல் அதை பண்ணலாம் அப்படின்னு எதிர்காலத்தில் உங்களுக்கு இதெல்லாம் உதவக்கூடும். அதனால் இதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுடாதீங்க. கூடுமான வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு நோட்டு இதை வந்து எவ்வளோ உங்களுக்கு இடத்த ஆக்குப்பை பண்ண போகுது. அதனால் இதுக்கு ஒரு 2-3 நோட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப சிக்கல் பண நெருக்கடியில் இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். அப்படி யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது உதவக்கூடும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.